டிவர்ஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குல்ல. லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டுமே தமிழ்நாட்டில் ட்ரிப்பிள் ஆயிருக்கான் டிவர்ஸ் ரேட்ஸ் எல்லாம். இதுக்கு அட்வொகேட் சொல்கிற மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா, விமனோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், லெஸ் டாலரன்ஸ் லிமிட்ஸ், மோர் லீகல் அவேர்னஸ். சரி, அண்டர்லைன் காசஸ் என்னன்னு பார்த்தா, அந்த இமோஷனல் ப்ரெசன்ஸ் இல்லை, கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை, அப்யூஸ், ஃபிசிக்கல், வெர்பல், இமோஷனல், அப்படி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இஷ்யூஸ், இந்த சோஷியல் மீடியாலாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மேபி இதெல்லாம் கூட முன்னவே கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, முன்னெல்லாம் டிவர்ஸ்னாலே அது ஏதோ ஒரு செய்யக்கூடாத விஷயம் மாதிரி பார்த்தாங்க. பட் இப்போ டிவர்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. என்னதான் அடித்தாலும் உதைச்சாலும் வேறு வழி இல்லாமல் விமன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன டைம்ஸ் முன்னெல்லாம். இப்போது அந்த ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால நான் ஏன் வந்துட்டு இப்படி ஒரு டாக்ஸிக் பர்சனை பொறுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கொஷின். அதே போல் ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பில் முன்னாடிலாம் இருந்தப்போ பெரியவங்கெல்லாம் பேசி சமாதானப்படுத்திடுவாங்க, டிவர்ஸ் ஈஸியாக பண்ண விட மாட்டாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சதுனால இன்க்ரீஸிங் ரேட்டில் இருக்குது. டிவர்ஸ் சரியா தப்பா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண வரல. ஆனால் பர்சனலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், எஜுகேஷன், இந்த லீகல் அவேர்னஸ் எல்லாமே நம்மளோட க்ரோத் அண்ட் ஹாப்பினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, அது நம்மளோட பேஷன்ஸு, டாலரன்ஸ் லிமிட்டை, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம் இப்போ இருக்க மாதிரி இருக்குது. அப்யூஸ் அண்ட் டாக்ஸிசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு நான் எப்போவுமே சொல்லலை. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ நிறைய பேர்கிட்ட எங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தர் வேண்டான்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம போகிறப்ப அவங்ககிட்டையும் குறைகள் இருக்க தானே செய்யும். யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, நாமளே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறத அந்த ஒரு மேரிட்டல் பாண்டில் இருக்கிற போத் அந்த மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பெட்டராகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது.